உழைக்கிறதுக்கு ரெடியா இல்ல. கேட்டா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. 1 மணி நேரம் தரோம் அப்படின்றாங்க. அந்த 1 மணி நேரத்துல எல்லாம் எங்களால பேச முடியாது. நாங்க பெரிய சொற்பொழிவாற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வெளியில எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால எங்களால போக முடியல அப்படின்னு இவங்களே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பு சரி பண்ணல, வேட்பாளர்கள் தேர்வுல 1008 குளறுபடி இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா AVK நிர்வாகிகளுக்கே தங்களோட தொகுதி வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சரியா தெரியாம இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கூட வர ஆரம்பிக்குது. AVK இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கு, அத்தனை சதவீத வாக்கு வங்கி வரும் அப்படின்னு சொல்றாங்களே கருத்து கணிப்புல, 20 வரும், 18 வரும், இல்ல 10 வரும் அப்படின்னு. AVK எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. 10க்கு கீழே கூட வாங்கலாம், 10க்கும் அதிகமா கூட வாங்கலாம். ஆனா AVK எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குதோ அது AVKவோட வாக்கு வங்கி அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. எவ்வளவு பேர் அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பேர் சினிமா மோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத இந்த வாக்கு வங்கி மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எனவே ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த AVK வாக்கு வங்கி மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ஆனா அரசியல் புரிதல் அற்ற சினிமா மோகம் பிடித்த மக்களோட வாக்கு வங்கியா தான் பார்க்கணும். இனி வரக்கூடிய காலத்துல இவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு, அரைச்ச மாவே அரைக்கிறாரா, துவைச்ச துணியை துவைக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.